வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர் மாவட்டங்க, பாடத்துலேருந்து பேசுகிறேங்க. யாருக்காக ஐயா பார்க்க போகிறீங்க? என்னங்க? யாருக்காக ஐயா பார்க்க போகிறீங்க? எனக்கு தானுங்க, எனக்கு தானுங்க. உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம் சொல்லுங்கள். 6/12/1976ங்க. 6/11/1900 இல்லைங்க, 12 6/12 1976. பிறந்த நேரம் 76ங்க. பிறந்த நேரம் ஐயா? AM 2 மணிங்க. நைட்டு 27 AM 2 மணி. 2 AM. பிறந்த இடம்? பிறந்த இடம் பாடமுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ரிஷபராசிங்க. ரோஹிணி நட்சத்திரம் 1ஆம் பாதமுங்க. கனியா லக்கணம்ங்க. என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? சாமிஜி குறிச்சிக்கு தான் கேட்குவாங்க. 2 வருஷம் டைப் பண்ணிட்டு அவர் பூராவே பார்த்துட்டு தான் இருக்கணுங்க. ஏங்க, அருமையான ஜாதகமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. பௌர்ணமி யோகத்தில் திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறீங்க. கன்னியா லக்னம், உங்களுக்கு ஜோசியம் நல்லா வரும். சாமி, நீங்க குறிச்சி நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ஜோசி கொஞ்சம் படிக்க, நீங்க உங்களை பார்த்து நான் படிச்சுட்டு தான் இருக்கணுங்க. சரி, அது இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் வந்துக்கணுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருதசை நடக்குது. குருதசையில் இப்போ வந்து குருதசையில செவ்வாய் புத்தி ஓடுதுங்க. செவ்வாய் புக்தியை தான் நான் கன்னியா லக்னத்துக்கு சொல்லியிருக்கிறேனே. சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் வேலை செய்யாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா? சொல்லிக்கிறீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். சரி, 7 மாசமா செவ்வாய் புக்தி உங்களை போட்டு பிழிஞ்சு எடுக்கும். செவ்வாய் புக்தி கன்னியா லக்னத்துக்கு குறிச்சி ஏன் கேட்குறீங்க? 7 மாசமா இந்த செவ்வாய் புக்தி முடிகிற வரைக்கும் நிம்மதியே இருக்காது. எப்போவுமே செவ்வாய் வரக்கூடாது. அதுவும் 8ஆம் இடத்தோடு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு வரக்கூடாது. ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். ஆனால் என்ன, லக்னாதிபதிலாம் வலுத்து தானே இருக்கு. தாங்குங்க, என்ன அடித்தாலும் தாங்குற மாதிரி தானே இருக்கிறீங்க. அடுத்தது சனி தசை ஓரளவுக்கு இருக்குங்களா சாமி? சனி தசை தனிச்சுக்கரனுடைய பார்வையில் இருக்கா? சுக்கரனுடைய பார்வையில் இருக்கும் பாருங்க. உச்சனுடைய வீட்டில் இருக்கா? இல்லைங்க, சனி கடகத்தில் இருக்கும் பாருங்க. அதைத்தாங்க சொல்கிறேன். தனிச்சுக்கரனுடைய பார்வையில் உச்ச சந்திரனுடைய வீட்டில், பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. உங்கள் ஊரில் சனி தசையில் நீங்கள் தான் பெரிய ஆள். இப்போவே நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. இல்லைங்க சாமி, முயலை குடிச்சு முயலுமே இன்னைக்கு சரியான புடுங்க, சரியான கஷ்டத்தில் இருக்கிறதுங்க. பரவாயில்லைங்க. இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பேசிக்காக சாப்பாடு துணிமணிக்கு இல்லாமல் நான் ரோட்டில் சுற்றுறேன்லாம் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. பேசிக் அமைப்புகள் நன்றாக இருக்கும். இல்லை, சாப்பாடு பிரச்சனை, சாப்பாடு குடிச்சு சாப்பாடு பிரச்சனை இல்லைங்க. மற்றது பூரா அந்த இன்னும் மான மரியாதை கொடுக்காமல் வச்சுருந்தீங்களா அப்படியே. அதைத்தாங்க நானும் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் சொல்கிறது ஒன்று தான். மான மரியாதை கெடாமல் வச்சுருக்கிறீங்கல்ல. ஆமாமாங்க ஆமாம். அதைத்தானுங்க நானும் சொல்கிறேன். பௌர்ணமி யோகம் பிறந்த ஜாதகம், புதன் கேந்திர பலத்தோடு இருக்கிறாரு. அடுத்த தசாநாதன் சனி வந்து தனிச்சுக்கரனின் பார்வையில் உச்சனுடைய வீட்டில், பௌர்ணமி சந்திரனுடைய சுபத்துவ வீட்டில் இருக்கிறாரு. சனி திசையில் ஓகம்னு இருக்க போறீங்க. உங்கள் ஊர்லேயே சனி திசையில் நீங்கள் பெரிய ஆளுங்க. சரி புரிச்சு, உங்கள் வாய் மூடத்தான் நான் 8 வருஷம் டைப் பண்ணி நிச்சயம் கிடைச்சிருக்குது. உங்களுக்கு ஃபேனு, உங்கள் வீடியோவை நான் பார்க்காம இருக்க மாட்டேன். 8 வருஷமாக ட்ரை பண்ணுறீங்களா? வின் டிவியிலேருந்தே ட்ரை பண்ணுறீங்களோ? ஆமாமாங்க, 8 வருஷமாக லைவுக்கு ட்ரை பண்ணுறீங்க. சரி, இந்த அமைப்பு நல்லா இருக்குதுங்க. சனி தசை உங்களுக்கு ஓகோன்னு இருக்குங்க. புதன்கிழமை டைப் பண்ணி அதையும் பார்த்தேன். சரி, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசம் போயிட்டு இருக்கு. அதுதான் உங்களுக்கு கேட்டு. செவ்வாய் புக்தி தாங்க உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். கவலைப்படாதீங்க. உங்கள் ஜாதகம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குற ஜாதகம் தான். சனி தசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது. 53 54 வயசுக்கு பிறகு வரக்கூடிய சனி தசையெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. கவலைப்படாதீங்க. 2027 சனி தசை ஆரம்பிக்குது. இந்த செவ்வாய் புக்தியை மட்டும் கொஞ்சம் தாண்டுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.